ஸோ இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் த பேண்டிட் ஓவர் த வேர் வார் கேம்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் பார்ட். இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு கிட்டு வச்சு நம்ம நிறைய வந்து எப்படி எல்லாம் மிஷின் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ கிட்டை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வரக்கூடிய லெவல்ஸில் வந்து கிட்டை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும், ஸோ கிட்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணலாம், அந்த கிட்டை வந்து ரிமோட் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து 28 வரைக்கும் சொல்லியிருப்போம். 29 வந்து இப்போ பார்க்க போகிறோம் எப்படி பண்ணி 29 போகணும் அப்படின்றத. ஸோ பேண்டிட் 28க்கான பாஸ்வேர்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ டு த டெர்மினல் ஆஃப் காலி லினக்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் யூஆர்எல் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எந்த லெவல் போகணும் அப்படின்னா வந்து பேண்டிட் 28. ஸோ சேஞ்ச் இட் அஸ் பேண்டிட் 28. ஸோ பேண்டிட் 28லேருந்து 34 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிட்டு தான். ஸோ கிட்டில் வந்து எப்படிலாம் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த ஃபைனல் பார்ட் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது எல்லா லெவலுமே நீங்கள் கிட் க்ளோன் பண்ணி அதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து சர்வர் சைடில் வந்து ஒரு டெவலப்பர்ஸ் பண்ண மிஸ்டேக்னால தான் வந்து இந்த சிவியரான பக்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் லீக்கேஜ் எல்லாமே நடக்கும். ஸோ ஒன்றுமே வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் வந்து இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பேண்டிட் 28ல் வந்து லாகின் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ இங்கே வந்து நம்ம க்ளோன் பண்ண முடியாது. ஸோ பெர்மிஷன் என்ன எரர் வரும். ஸோ நான் க்ளோன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் என்ன எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்கள் சைடில் நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு ஒர்க் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து இப்போ எப்படின்னா அவங்க கான்ஃபிகர் பண்ணும்போது சம் ஃபைல்ஸ் சம் யூசருக்கு வந்து இங்கே ரைட்டபிள் இல்லை அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எது பண்ணுறதாலும் இங்கே டெம்பிள் தான் பண்ண முடியும். ஸோ டெம்பிளில் வந்து ஒரு டைரக்ட் கிளிக் பண்ணிட்டு அங்கே தான் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே க்ளோன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு க்ளோன் ஆகாது. ஸோ இது கொடுத்துட்டு போர்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம், கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வி ஆர் த போர்ட் 2220. ஸோ நான் போர்ட் கொடுக்காம ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எரர் வரும். குட் நாட் கிரியேட் ஏ ஒர்க் ட்ரீ டைரக்டரி ரிப்போ பெர்மிஷன் எடிட். ஸோ உங்கள் ரெப்போவே கிரியேட் பண்ண முடியாது, அந்த எரரும் வரும். அண்ட் நீங்கள் போர்ட் கொடுத்தனாலுமே வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் இந்த பாத்தில் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து அந்த பெர்மிஷன் டினைட் எரர். ஸோ 2220 அண்ட் தென் ப்ரெஸ் என்டர். ஸோ இங்கே வந்து ரெப்போவே கிரியேட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்ட் கேட்டாலும் வேஸ்ட் தான், போர்ட் கேட்டாலும் வேஸ்ட் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ப்ரீவியஸாக ஒரு கமெண்ட் உங்களுக்கு சொல்லலை. ஸோ நானும் வந்து அதை மறந்துட்டேன். ஸோ முன்னெல்லாம் வந்து CD/டெம்பில் போயிட்டு MKDR கொடுத்து பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஓல்டன் மெத்தட்ஸ் அப்படின்னா வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ CD/TMPன்னு போயிட்டு ஸோ எல்எஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா பெர்மிஷன் டேட் உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால வந்து இங்கே எல்எஸ் கொடுக்க முடியாது. ஸோ MKDRன்னு கொடுத்து ஒரு ஃபைல் நேம் கொடுப்போம். ஸோ அது வந்து கிரியேட்டே நம்மளுக்கு கொடுத்துரும், ஒரு ஃபைலோ இல்லை ஃபோல்டரோ கொடுத்துரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு டெம்பான டைரக்டரி கிரியேட் பண்ணணும், ஆனால் வந்து நான் மேனுவலாக கொடுக்கக்கூடாது, நீயே வந்து சஜஸ்ட் பண்ணி நீயே ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ MKTMP. ஸோ இது என்னன்னா மேக் டெம்ப். ஸோ மேக் டெம்ப்னா டெம்பரரியாக ஒரு ஃபோல்டரை வந்து நீயே கிரியேட் பண்ணு அப்படின்ட்டு தான் வந்து மேக் டெம்ப். -D2 டிரெக்டரி ஒரு ஃபோல்டர் வந்து மேக் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வந்து டெம்பில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடிக்கடிக்கு வந்து உங்களுக்கு டெம்ப் டேரக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து மேனுவலாக வந்து MKDR கொடுத்து பண்ணுறதுக்கு இது வந்து ஷார்ட்டஸ்ட் மெத்தட். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம அதை ப்ரீவியஸாக கொடுத்தோம் பார்த்தீங்களா கிட் க்ளோன், அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பர்மிஷன் டினைடோ இல்லை எந்த ரெஸ்மே ஷோ ஆகாது. ஸோ கிட் க்ளோன் அண்ட் காப்பி திஸ் டெக்ஸ்ட் அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க வி ஆர் த போர்ட் 2220. ஸோ இங்கே எந்த போர்ட் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த போர்ட்டில் லாகின் பண்ணலாம், ஆனால் அவங்க வந்து பர்டிகுலராக கொடுத்துட்டாங்க இந்த போர்ட்டில் தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் போர்ட் கொடுக்காம கொடுத்து பார்க்குறேன் உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ இப்போ கேட்டு வந்து ஸோ பெர்மிஷன் டினைட், ஆர் யூ ட்ரைங் டு லாகின் இன்டு த SH சர்வர் அண்ட் போர்ட் 22 விச் இஸ் நாட் இன்டெண்டட். ஸோ இந்த மாதிரி வந்து பெர்மிஷன் டினைட் அண்ட் இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வருது. ஸோ ஒரு போர்ட்டை வந்து அவங்க எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த போர்ட்டில் அந்த ஓப்பனாக இருக்கும், நீ அங்கே தான் அவங்க ட்ரை பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அந்த போர்ட் தானே, அது கொடுக்காம பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் எரர் டிஸ்பிளே ஆகும். ஸோ
எப்பயுமே வந்து ஓப்பன் போர்ட்ஸ் ஏதோ அதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். 2220 போர்ட் 2220 எஸ். ஸோ இந்த சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வந்து. ஸோ நம்ம மட்டும் யூஸ் பண்ணல, நம்மள மாதிரி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து சம்டைம்ஸ் சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ சேம் இட் அஸ் எஸ். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஓகே, ஐ திங்க் இந்த மேக் டெம்பரரி வந்து ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து நான் மேக் டெம்ப் கொடுத்து ஒரு டைரக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். மேக் டெம்ப் மைனஸ் டி. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக இந்த ஃபோல்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ go to cd and Ctrl+V to paste. ஸோ இப்போ போயிட்டு அதே கமெண்ட் ரன் பண்ணுறேன். git clone. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சர்வர் வந்து. டைப் எஸ். ஓகே, bandit 28 permission denied error, could not read from the remote repository. Please make sure the correct access rights. I think some mistakes are happening here. ஸோ என்ன எரர்னு தெரியல கைஸ், ஆனால் வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒன் மோர் டைம். ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது சர்வர் வந்து. ஸோ அதனாலையும் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். git clone. ஸோ எரர் வருது அப்படின்னா வந்து அது நல்லதுக்கு தான், கெட்டதுக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு எரர்லையும் லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்த வந்து. ஸோ ஏன் வந்து இந்த எரர் வருது அப்படின்ற மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக தான் கொடுத்தோம், ஏன் வரலன்னு தெரியல. அண்ட் git at localhost and port 2220 is the correct port. Okay, 2220. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ எஸ். ஓகே கைஸ், வந்துச்சு. ஸோ சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் எரர் வரலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நீங்கள் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்தாலுமே சில டைமில் வந்து உங்களுக்கு மறுபடியும் ரீடைப் பாஸ்வேர்ட் கேட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது எதனால நடக்குதுன்னா வந்து ஸோ சர்வர் வந்து ஓவர்லோட் ஆகும். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணாலும் டக்குன்னு ஓவர்லோட் ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி சம் எரர் சக்கர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து வந்துடும். ஓகே, பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ரெஸ் என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து க்ளோன் ஆயிடுச்சு. ஸோ இந்த க்ளோன் பண்ணுறதுக்கே வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து கிட்டப்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா வந்து அது பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து வேலிடான யூஸரா இது வந்து க்ளோன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வேலிடான யூஸர் அந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும் உங்களுக்கு க்ளோன் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் பார்க்க, என்ன அது க்ளோன் பண்ணுறதுக்குலாம் பாஸ்வேர்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே வந்து டெவலப்பர் செய்தான். டெவலப்பர் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து இந்த பேக் எண்ட் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோன் ஆயிடுச்சு. ஸோ டைப் எல்எஸ். ஸோ ரெப்போ இருக்குது, சிடி ரெப்போ. ஸோ சர்வரில் ஸ்லைட்லி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ ரெப்போ கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு readme.md ஃபைல் இருக்கும். ஸோ இதில் வந்து சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், எப்படி வந்து பாஸ்வேர்ட் கெட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் படித்து பார்க்கணும். ஸோ பேண்டிட் நோட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் நோட்ஸ் ஃபார் லெவல் 29 ஃபார் பேண்டிட். ஸோ யூசர் நேம் பேண்டிட் 29 இருக்குது, பாஸ்வேர்ட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கிட்டில் இப்போ ஒர்க் பண்ணும்போது ஸோ இந்த கமிட்டு இந்த லாக்ஸ் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ கிட்டை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னா வந்து லினக்ஸ் சொன்ன மாதிரி தான், கிட் மைனஸ் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா வந்து அதில் என்னென்னலாம் இருக்குது அண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ளோன் வந்து கிரியேட் ரெபாசிட்ரி வந்து இந்த ரெபாசிட்ரி க்ளோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இனிஷியேட் வந்து கிரியேட் நியூ கிட் ரெபாசிட்ரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து வேரியஸ் இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ண அப்படின்னா அந்த ஆட் கொடுப்பீங்க, மூவ் கொடுப்பீங்க, ரீஸ்டோர், ரிமூவ், இது மாதிரி நிறைய அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா வந்து லாக், ஷோ கமிட் லாக்ஸ். ஸோ இந்த readme.md ஃபைலை பார்த்தீங்களா? ஸோ cat readme.md கொடுக்குறது. ஸோ இந்த ஃபைல் வந்து ப்ரீவியஸாக வந்து இப்படி இருந்துக்காது. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதாவது வந்து கமிட் பண்ணியிருப்பாங்க. கமிட்னா ஒன்றும் இல்லை, அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சேஞ்சை வந்து குளோபலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கமிட்னா என்னது, சேஞ்ச் ஆகிடுது அந்த மாதிரி. ஸோ டிபிஎம்எஸ் வந்து ரோல் பேக் அண்ட் ஆட்டோ கமிட் இதெல்லாம் பார்த்துருப்போம்.
அது மாதிரி வந்து இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ கிட் லாக்னு கொடுத்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸாக அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக பண்ண சேஞ்சஸ். ஸோ இனிஷியல் கமிட் readme.md. ஸோ இந்த ஃபைலை வந்து இப்படி மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கமிட்டுக்கான அந்த கேரக்டர் ஆஸ்கி டெக்ஸ்ட். ஸோ இது மூலியமா தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் எப்படி வந்து பார்க்கணும் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அந்த இந்த ஃபைல் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டைப் கிட் அண்ட் ஸ்பேஸ். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செக் அவுட் கிட் செக் அவுட்னு கொடுத்துட்டு இந்த ஆஸ்கி டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ பார்த்தீங்களா, யுவர் டிட்டாச்ட் yet ஸ்டேட் யூ கேன் லுக் அரவுண்ட் மேக் எக்ஸ்பெரிமெண்டல் சேஞ்சஸ் அண்ட் கமிட் them. யூ கேன் discard any commits you make in this state without impacting any branches. ஸோ இது எப்படின்னா வந்து பழைய ஸ்டேஜுக்கு வந்து மாற்றிட்டோம். ஸோ இது கமிட் ஆகிற இதுக்கு முன்னாடி வந்து அது எப்படி இருந்தது அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, டர்ன் ஆஃப் த அட்வைஸ் for setting config variable இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தாராளமாக வந்து ரீட்மி ஃபைலை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். cat readme.mdன்னு கொடுத்தா வந்து சாரி ஸ்மாலில் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ப்ரெஸ் டேப். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகுது. ஸோ முன்ன வந்து XXXS இருந்தது, இப்போ வந்து அந்த பாஸ்வேர்டு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிட்ல வந்து நிறைய வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து கிட்டை பற்றி நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஓவர் த வார் கேம்ஸ் வந்து. இந்த மாதிரி வந்து இப்போ நானே வந்து புதுசாக லேர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நியூ ஸ்டெப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த CTF வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் நிறைய வந்து. ஸோ நீங்கள் நிறைய CTFs வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க மறைச்சி வச்சிருக்காங்க இல்லை சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கிட் லாக்னு கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட், bandit29க்கான பாஸ்வேர்ட். ஸோ சேவ் இட் அஸ் bandit29. ஸோ Ctrl V to paste and bandit29. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். bandit29 to 13 ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ இது வந்து அப்படியே ஃப்ரண்ட் ஆப்ஸ் பண்ணி நான் 29 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 29 and then hit enter. ஸோ அடுத்த நாளுக்கு எப்படி போனோம் அப்படின்னா வந்து there is a git repository. ஸோ இதுலேயும் வந்து git repository கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கண்டிப்பாக க்ளோன் பண்ணி ஆகணும். via the port 2220 தான். ஸோ இந்த போர்ட் தான். Ctrl V to paste and press enter. ஸோ சேம் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. the password for the user bandit19 is git the same for the user bandit29. ஸோ அது நீங்கள் க்ளோன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டுமே வந்து அந்த 29க்கான நீங்கள் இங்கே கொடுத்தீங்க பார்த்தீங்களா. ஸோ இதே சேம் பாஸ்வேர்ட் தான் அந்த க்ளோன் பண்ணுற ரெப்பாசிட்டரி. நான் சொன்னல ரெப்பாசிட்டரி க்ளோன் பண்ணுறது கூட பாஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஸோ அதே தான் வந்து இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ bandit29 வந்துட்டோம். ஸோ இங்கே க்ளோன் பண்ண முடியாது. நம்ம ப்ரீவியஸ் லெவலில் சொல்லியிருப்போம் பெர்மிஷன் தேடி டேட்டா வரும் அப்படின்னு. ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மேக் டெம்ப்னு கொடுத்துக்கலாம். மேக் டெம்ப்னா வந்து டெம்பரரியாக ஒரு டைரக்ட் கிரியேட் பண்ணு அப்படின்றதுக்காக -d. ஸோ -d கொடுத்தீங்கன்னா வந்து டெம்பரரியாக வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு டெம்பரரியான டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் Ctrl C கொடுத்துட்டு cd and then paste it over here. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க அண்ட் see what the files are inside. ஸோ எந்த ஃபைல்ஸுமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக க்ளோன் பண்ணலாம். ஸோ எந்த பெர்மிஷன் ஏரியாலுமே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணாது. ஸோ யூ கேன் git clone it over here and then search some steps. ஓகே, ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்தால் அது பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க, வருதான்னு பாருங்கள். ஸோ ஸ்டில் த சர்வர் இஸ் ஸ்லோ. ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. bandit29. ஸோ போர்ட் இஸ் சேம் 2220. ஸோ லைட்டாக ஹேங் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அண்ட் தென் ஆர் யூ ஷுர் வாண்ட் டு எஸ் ஷுர். ஸோ அண்ட் தென் கிவ் பாஸ்வேர்ட். Ctrl V to paste and then press enter. ஓகே, லாகின் ஆகிட்டு வரும். அதே மாதிரி சேம் ஸ்டெப்ஸ் தான் வந்து போன லெவலில் பார்த்த மாதிரியே தான் வந்து சேம் பெர்மிஷன் ஜெனரேட்டர். ஸோ ஐ திங்க்
பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு வைக்கிறேன். கண்ட்ரோல் சி டு காப்பி, கண்ட்ரோல் வி டு பேஸ்ட். ஓகே. சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் சொன்னல, கரெக்டாக கொடுத்தா கூட ராங்னு வருது. இந்த மாதிரி தான் வந்து சம் எரர்ஸ் வருது. ஸோ இப்போ க்ளோன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, டவுன்லோடட் 100%. ஓகே டன். ஓகே, இப்போ வந்து ரெப்போக்குள்ளே போவோம். ரெப்போக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி ரீட்மி ஃபைல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சிடி ரெப்போ அண்ட் தென் எல்எஸ். ஸோ சேம் ஒரு ரீட்மி ஃபைல் இருக்கு, நம்ம கேட் பண்ணி பார்ப்போம் உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ பேண்டிட் நோட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேண்டிட் 20 யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. நோ பாஸ்வேர்ட் இன் ப்ரொடக்ஷன். ஸோ பாஸ்வேர்டு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் இல்லைன்னு வருது. ஸோ இப்போ இந்த எரர் வருது அப்படின்னா வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக என்ன பண்ணுமோ அதை பண்ணி பார்ப்போம். ஸோ கிட் லாக் கொடுத்தா என்ன ஆகும், ப்ரீவியஸாக என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அந்த லாக் ஃபைல் காட்டும். ஸோ இனிஷியல் கமிட் இருக்குது, ஆனால் இதுக்கு மாதிரி எப்படின்றது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணல. ஸோ முன்ன வந்து மூணு ஆஸ்கிடெக்ட்ஸ் இருந்தது. ஸோ கமிட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு கமிட் இருந்தது, அதுக்கப்புறம் சேஞ்ச் எப்படி ஆயிருக்குன்னா இங்கே ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ மிடில் இந்த கமிட்டை வந்து காணும். ஸோ அப்படின்னா வந்து அந்த ஆஸ்கிடெக்ட்ஸ் தெரியல, தெரிஞ்சாதான் நம்ம செக் அவுட் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கெட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு இன்னொரு இன்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து கேட் readme.md. ஸோ இந்த இன்ட்ரி நம்மளுக்கு போதும். ஸோ நோ பாஸ்வேர்ட் இன் ப்ரொடக்ஷன். ஸோ இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கிட் ஹெல்ப்புக்கு போவோம். ஸோ என்னென்ன கிட் ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு போக ஈஸியாக இருக்கும். ஸோ கிட் ஹெல்ப். ஸோ கொடுத்தா அப்படின்னா வந்து கிட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு ஷோ ஆகும். ஸோ நமக்கு எது தேவை அப்படின்னா வந்து இதுதான் நம்மளுக்கு தேவை. grow, mark and tweak your common history. ஸோ இது நம்மளுக்கு தேவை. ஸோ there is a branch command and commit, a merge, read base, reset, switch, tag. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெவலுக்கு முடிக்கிறதுக்கான சம் மீன்ஸ் நினைக்கிறேன். ஸோ பிரான்ச்ன்றது வந்து என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் பிரான்ச் கமெண்ட். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். கிட் பிரான்ச், ஐ திங்க் ஸோ இதுதான் கமெண்ட். ஸோ கிட் பிரான்ச். ஸோ தெர் இஸ் அ மாஸ்டர் பிரான்ச் ஓவர் ஹியர். ஸோ மாஸ்டர் பிரான்ச் என்னன்னா வந்து இதில் தான் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ -R எதுக்குன்னா வந்து ஒன்று எலாபரேட்டாக காட்டு, உள்ள என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து -R கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர். இப்போ வந்து ஒரு ஓவர் நல்லா ஷோ ஆகும் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு. ஸோ தெர் இஸ் அன் ஆர்ஜின் எட், ஆர்ஜின் டெவலப்மெண்ட், டெவ், ஆர்ஜின் மாஸ்டர் அண்ட் ஸ்பாய்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இதில் வந்து இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா வந்து நம்ம இன்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா வந்து நோ பாஸ்வேர்ட் இன் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் எது இல்லை அப்படின்னா வந்து அப்சல்யூட்லி அது டெவலப்பிங் தான் இருக்கும். ஸோ /devல இருக்க 100% சான்சஸ் இருக்குது. ஸோ கிட் செக் அவுட் என்ன பண்ணால் வந்து ப்ரீவியஸாக நம்ம என்ன மாற்றணுமோ அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ டெவ் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஃபைலை வந்து மறுபடியும் ரீகான்ஃபிகர் பண்ணு, மறுபடியும் வந்து நீ மாற்றதை வந்து ரீஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இது வந்து செட் பண்ணிட்டு நம்மளுக்கு கொண்டு வந்துடும். ஸோ டெவ் செட்டப் டு ட்ராக் ரிமோட் பிரான்ச் டெவ் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த கொடுத்துருவோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது திங்க். ஸோ ஓகே, ஸ்விட்ச் டு நியூ பிரான்ச் டெவ். ஸோ இப்போ நம்ம டெவ் பிரான்ச் ஸ்விட்ச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம பார்ப்போம். சரி, ரிப்போவில் போயிட்டு ஸோ நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு எல்எஸ். ஸோ அப்சல்யூட்லி தேர் இஸ் அன் readme.md ஃபைல். கேட் இட். கேப்ஸில் போகணும், ஸ்மாலில் போட்டேன். நெட் ப்ளஸ் டேப். ஸோ இப்போ பார்த்தீங்களா பாஸ்வேர்டு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ச்சுமே வச்சு நீங்கள் வந்து இந்த கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ உண்மையிலேயே வந்து கிட்டப் ஒரு கிட் பற்றி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க இந்த பேண்ட் ஓவர் த வேர்ல்ட் வார் கேம். ஸோ ஐ திங்க் இந்த லெவல் இஸ் குட் அண்ட் இனஃப் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதான் வந்து பேண்டி 30க்கான பாஸ்வேர்ட். ஸோ ஒரு இன்ச்சுமே வந்து உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சமாக இன்ச் ஸ்கெட்சாக கூட அது நீங்கள் டீப்பாக வந்து ரீகான் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, இதுக்கு மீனிங் என்ன, ப்ரொடக்ஷன்னா என்னது. ஸோ ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ஃபார் டெவலப்பிங் அந்த மாதிரி தான் வந்து போகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஒன்றுமே வந்து. ஸோ அப்போ தான் வந்து நீங்களால் வந்து ஒரு குட் எத்திக்கல் ஹேக்கராக வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அதர்எல்ஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. கூகுளில் போயிட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூகுள் ஆர் ப்ராம்ப்ட் ChatGPT வைக்கலாம். ஸோ ஒரு கிட்டில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அதை வந்து எப்படி செக்யூராக வச்சுக்கணும், இல்லை கிட்டில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒரு கிட்டை பற்றி
நீங்கள் ChatGPTக்கு ஏற்றலாம். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, ஆக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போவோம். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸிட். ஸோ பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணான்னு தெரியலையே. பேஸ்ட் பண்ணிட்டேன், ஐ திங்க் ஸோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பேண்டிட் 30 ஸோ பாஸ்வேர்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இது பண்ணிவிட்டு paste it over here, Control V to paste and then press enter. ஸோ நீங்கள் கால் லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து, ஸோ நீங்கள் பிகினராக வரீங்க அப்படின்னா வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் போட்டு ஒரு ஜியோ யூஸ் பண்ணுங்க. ஆனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ரன் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே வந்து ஃபுல் கமாண்ட் லைன் போங்க. ஜிஐ போகிறதுக்கு பதிலாக ஃபுல் கமாண்ட் லைன் போனீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிஐ பார்த்தாலே ஜிஐ எப்படி அது பார்க்க உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லைஃப் லாங் இருக்கும் கமாண்ட் லைன் வந்து. ஸோ மை சஜஷன் இஸ் டு கோ ஆன் கமாண்ட் லைன். ஸோ அப்போ தான் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ இப்போ 30 to 31 எப்படி போகணும்னு பார்ப்போம். ஸோ கோ டு 30 to 31. ஓகே. ஸோ இதில் வந்து தேர் இஸ் எ கிட் ரெபாசிட்டரி. ஸோ இதில் வந்து கிட்டு அப்போ என்ன பண்ணணும், ஒரு டெம்பரரி கிரியேட் பண்ணும், MKTEMP. ஸோ மேக் டெம்ப் -D2 டைரக்டரின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா வந்து மேக் டெம்ப் -- ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அதே காட்டும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஜஸ்ட் காப்பி அண்ட் கோ டு தேர் CD. ஸோ இப்பயும் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே. அண்ட் தென் ப்ரெஸ் என்டர். ஓகே. ஸோ இதில் போயிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அப்படியே க்ளோன் பண்ணணும். ஸோ அப்படியே நான் வந்து டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் இட் ஓவர் ஹியர். அதுக்கு முன்னாடி கிட் க்ளோன் ஆட் பண்ணல, சாரி. கிட் க்ளோன் இஸ் டு க்ளோன் த ரெபாசிட்டரி. அதான் வந்து அந்த க்ளோன். ஸோ நவ் ஐ எம் ட்ராகிங் ஓவர் ஹியர். ஓகே. ஸோ இப்போ வந்து ஆட் த போர்ட் 2220. வாவ், ரொம்ப ஹேங் ஆகுது. 2220. ஓகே. அண்ட் தென் பேஸ்ட் அண்ட் தென் என்டர். So are you sure want to continue connecting? Yes, absolutely. So bandit 30 kind of password. So copy and then paste, Control V. So clone ஆகிட்டு நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஸோ நம்ம bandit 30க்குள்ளே வந்துட்டோம். ரெப்போ வந்து ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் கிளியர் த ஸ்க்ரீன். ஸோ எல்எஸ் கொடுத்தனா வந்து அந்த ரெப்போ இருக்கும். இப்போ CD ரெப்போக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் டாஸ்க் இருக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ரெப்போவில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். சேம் REDMD ஃபைல் இருக்குது. நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் cat and then Control V to paste, hit enter. ஸோ உள்ள என்ன இருக்குன்னா ஜஸ்ட் an empty ஃபைல். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன வந்து மின்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது. யூசர் நேம் இதுதான், பாஸ்வேர்டு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி என்னன்னு வந்து ஒரு ஐடியா கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து அப்பயும் வந்து ஓப்பன் லாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கீப் ஆன் ட்ரையிங். ஸோ LS கொடுத்தா எதுவும் இல்லை. ஸோ LS -AL கொடுப்போம். ஸோ -A to hidden ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு அண்ட் L2 வந்து பெர்மிஷனோட பார்க்கறதுக்கு. ஸோ தேர் இஸ் அ கிட் டைரக்டரி, D2 டைரக்டரிக்காக அந்த D கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டில் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ CD.git கொடுத்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே போயிடுவோம். ஸோ LS. ஸோ தேர் இஸ் அன் பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ், பிரான்ச்சஸ், ரூக்ஸ், இன்ஃபோ, ஆப்ஜெக்ட்ஸ், ரெஃபரன்ஸ், லாக்ஸ். ஸோ இதுலையாவது வந்து ஸ்டோர் ஆகிருக்கலாம் அந்த பாஸ்வேர்டுக்கான இதுக்கு வந்து. ஸோ லாகில் வந்து இதாக இருக்கான்னு பார்ப்போம். சாரி, D கொடுக்கல. ஓகே. ஸோ இதில் வந்து சேம் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஐ திங்க் கிட்டில் வேறு ஏதாவது ஹிடன் கமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஆட்ரிபியூட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்படி உள்ள ஒளி வைக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. வெளியே தான் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அது எனக்கு தெரியும் அப்சல்யூட்லி. ஸோ ரெப்போக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அண்ட் தென் டைப் ஃபார் கிட் --- ஹெல்ப். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம்.
ஸோ க்ளோன் கண்டிப்பாக இருக்காது. நம்ம க்ளோன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த க்ளோன் கமாண்ட். அண்ட் ஒர்க் அண்ட் கரண்ட் சேஞ்ச் இதுலேயும் வந்து இருக்காது. ஸோ எக்ஸாமைன் த ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டேட். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்டேட்டில் வந்து ஓகே நம்ம கிட் லாக் கொடுத்து பார்ப்போம். ஸோ லாகில் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ தெர் இஸ் நோ ஃபைல்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து இந்த மாஸ்டர் ஃபைல் மட்டும் தான் இருக்குது. இது நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஓகே லாக் இல்லை. ஷோ வந்து ஒரு பர்டிகுலர் ஆஸ்கி டெக்ஸ்ட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது இல்லை. ஸோ பிரான்ச் நோ. I think so. Tag create, list, delete or verify a tag object signed with GPG. Okay, I think so. Hidden files எல்லாமே இந்த டேக்ல வச்சிருப்பாங்கன்னு I think so. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கிட் ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்குது. ஓகே ஸோ கிட் டேக்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஓகே தேர் இஸ் அ சீக்ரெட் ஃபைல் ஆன் இட். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான்னு. ஸோ நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேக் கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிடனில் வந்து ஏதாவது வந்து ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக பார்க்கறது தான் அந்த டேகு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓகே -Lன்னு கொடுத்தாலும் பார்க்க முடியாது. இது வந்து டேக் பண்ணி வச்சுக்கிறதுன்ற மாதிரி. இதில் வந்து எல்எஸ் கேட்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த சீக்ரெட் ஃபைல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஸோ கிட் டேக் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இந்த சீக்ரெட் ஃபைலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த ஷோ பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பில் வந்து ஸோ அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கிட் ஷோ டு ஷோ உள்ள கண்ணன் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஷோ. நெக்ஸ்ட் அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். சீக் ரெட். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு லெவலுமே வந்து ஒரு கிட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து bandit 31க்கான பாஸ்வேர்ட். bandit 31. ஓகே ஸோ இந்த லெவல் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ எக்ஸிட். Still the server is slower. I don't know. So it's bandit 31. And paste the password. Press enter. So next level பார்ப்போம் 31 to 32 போகணும் அப்படின்னு 31 to 32. ஸோ ஐ திங்க் ஸோ தேர் இஸ் a git repository. ஸோ இது வந்து ஒரு git repository க்ளோன் பண்ணி பண்ணுற லெவல் தான். அண்ட் இதில் வந்து என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ லெட்ஸ் கிரியேட் a make temp directory. mk temp -d2 directory. ஸோ நம்மளுக்கு ஒரு temp directory கிரியேட் பண்ணிச்சு. லெட்ஸ் காப்பி அண்ட் தென் கோ டு த selected path. ஓகே நாம் இப்போ வந்து அந்த பாத்துக்கு போயிட்டோம். இப்போ வந்து ரெப்போ கிரியேட் பண்ணோம். ஸோ டைப் git clone ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ git clone and then copy the text over here. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் அந்த ஃபைலை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் தென் போர்ட் ஆட் பண்ணும். ஸோ போர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். லோக்கல் ஹோஸ்ட் பக்கம் ஒரு கோலன் கொடுத்துட்டு 2220. hit enter. Are you sure? Yes, absolutely. And then paste password over here. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு and then paste it as Ctrl V. ஓகே க்ளோன் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஸோ cd repo ஓகே ls. ஸோ தேர் இஸ் சேம் அஸ் அந்த readme.md ஃபைல் இருக்குது. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். திஸ் டைம் யுவர் டாஸ்க் இஸ் டு புஷ் அ ஃபைல் டு த ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ ரிமோட்டாக வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமளே வந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் வந்து இது மாதிரி கொடுக்கணும். key.txt. கண்டென்ட் வந்து மே கம் இன். பிரான்ச் வந்து மாஸ்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம், டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து உள்ள மே கம்மின்ற கண்டென்ட் ஆட் பண்ணோம். அண்ட் அதை வந்து ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து புஷ் பண்ணணும் ஒரு ரெபாசிட்டரி, ரிமோட் ரெபாசிட்டரியில் வந்து. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்கோ கொடுத்துட்டு ஸோ இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், மே ஐ கம்மின்றதை. ஸோ Ctrl C டு காப்பி அண்ட் தென் Ctrl V டு பேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ரீடைரக்ஷன். ஸோ இது வந்து எங்கே கிரியேட் ஆகணும் அப்படின்றது.
அதுக்கப்புறம் இந்த key.txt இதில் வந்து ரிலேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் காப்பி அண்ட் தென் பேஸ்ட். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து எக்கோ பண்ணிவிட்டு இந்த மே கமெண்ட்ன்றது வந்து key.txtல வந்து நம்ம ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேட் பண்ணி காட்டுறோம். என்ன இருக்கு கேட் key.txt. ஸோ கொடுத்து அப்படின்னா வந்து மே கம்மின்றது இருக்கும். அப்சல்யூட்லி இதுதான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மூவ் ஆட் பண்ணும். முதல்ல வந்து கிட்ல வந்து ஆட் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கு. இந்த கிட் இக்னோர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிக்கோ, இதை வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த கிட் இக்னோர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டே இந்த கிட் இக்னோர் வந்து தெரியாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆடே ஆகாது கடைசி வரைக்கும் ரெப்போல வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். கிட் இக்னோர்னா என்ன, இக்னோர் பண்ணுறது. ஸோ சம் ஃபில்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஃபைல்லாம் வந்து ஆட் பண்ணாத, இந்த ஃபைல்லாம் வந்து ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்களா star.txt இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடு அப்படின்றாங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ணதோ text.txt ஃபைல். ஸோ இது வந்து நம்ம பார்க்காம தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிடலாம் அந்த கிட் இக்னோரை வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நானோ அப்படியே டெலிட் பண்ணலாம். ஸோ இருந்தாலையும் வந்து உள்ளே போயிட்டு கண்டென்ட்டை டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுவோம். ஸோ கிட் இக்னோர் கொடுத்தீங்கன்னா வந்து உள்ளே போயிடுவோம். ஸோ இதில் வந்து star.txt இருக்கா, இது அப்படியே பேக் ஸ்பேஸ் அமுத்தி ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் Ctrl+O டு அந்த ப்ராம்ப்ட் வரத்துக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து சேவ் ஆகிடும். ஸோ த ஃபைல் இஸ் எம்டி நவ். Ctrl+X டு எக்ஸிட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். இப்போ கேட் டாட் அதை கொடுத்து பாருங்களா, எதுவுமே இருக்காது. கிட் இக்னோர். ஸோ தெர் இஸ் நத்திங் ஓவர் ஹியர், நல். ஓகே, உள்ள எதுவுமே இல்லை. இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். rm டாட் கிட் இக்னோர் கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இக்னோரே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ls-al கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ தெர் இஸ் நத்திங் ஓவர் கிட் இக்னோர். ஸோ இந்த கிட் இக்னோர்லாம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபில்டர்ஸ். ஸோ எந்தெந்த ஃபைல்லாம் வந்து கொடுக்கணும், எந்தெந்த ஃபைல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து அந்த கிட் இக்னோர் ஃபைல் ரிமூவ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து key.txtன்ற ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணால் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் வந்து கிட் ஆட் அப்புறம் அந்த நேம் key.txtன்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ், சாரி STATUS. ஸோ கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா வந்து எப்படி இந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ஆஃப்லைன் இருக்கா இல்லை ஆன்லைன் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ நியூ ஃபைல் வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ் ஃபார் கமிட். ஸோ ஒன்று வந்து கமிட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட் சேஞ்சஸ் இந்த ஒர்க்கிங். ஸோ இது எப்படி கமிட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ டெலிட்டட் கிட் இக்னோர். ஸோ இது வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ கிட் கமிட் பண்ணணும். ஸோ கமிட் பண்ணால் தான் வந்து இது வந்து ஆக்டிவாக மாற்றுறது, அதை அப்டேட் பண்ணுற மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு வரணும். ஸோ அந்த கிட் கமிட் வந்து நீங்கள் அப்படியே கொடுக்க முடியாது. -m ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ key.txt ஃபைல் ஹஸ் பீன் ஆடட் நான் கொடுத்துக்கிறேன். key.txt has been added. ஓகே. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கமிட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா கிரியேட் மோட் சேஞ்ச் இது ஒன் இன்செர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் வந்து நீங்கள் எல்லா சேஞ்சஸுமே மீட் பண்ணிட்டீங்க. ஒரு ஃபைல் ஆட் பண்ணிட்டீங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க. ஸ்டேட்டஸில் வந்து கமிட் ஆகலன்னு சொல்லிச்சு. ஸோ கமிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணால் ரிமோட்டாக வந்து புஷ் பண்ணி விடணும். ஸோ ஓகே, கிட் புஷ்ன்னு கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நியூ ஃபைல் வந்து புஷ் ஆகிடும். ஸோ ஆர் யூ ஷுர்? எஸ், அப்சல்யூட்லி எஸ் கொடுத்து ஷுர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் ஃபார் த 31th. ஐயோ சாரி, மைக்ரோசாஃப்ட் போயிட்டேன். சாரி கைஸ். ஸோ நோட் பேடில் போயிட்டு ஜஸ்ட் காப்பி அண்ட் தென் Ctrl+V டு பேஸ்ட், ஹிட் என்டர். ஸோ பார்த்தீங்களா இந்த எரர் மெசேஜ்லாம் பார்க்காதீங்க. ஸோ இங்கே bandit 31 லோக்கல் ஹோஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா வந்து enumerating அண்ட் தென் க்ளோன் ஆகிட்டு அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிமோட்லேருந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு மெசேஜ் வந்துருக்கு, attempting to validate files. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வெல் டன், ஏர் இஸ் பாஸ்வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டு நம்மளுக்கு பாஸ்வேர்ட் வந்து வந்துச்சு. ஸோ நம்ம அந்த readme.md இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அதனால வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு வந்துச்சு. இதுதான் வந்து bandit 32க்கான பாஸ்வேர்ட். ஸோ bandit 32க்கான பாஸ்வேர்ட் எடுத்துட்டோம். So next clear the screen, exit exit to exit this connection.
ஸோ நீங்கள் எக்ஸிட் கொடுக்கணும், else control Z to stop the connection இப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேண்டிட் 32க்கு லாகின் ஆகிக்கிறேன். ஸோ பேண்டிட் 32. ஸோ பேண்டிட் 32 to 33 எப்படி போகணும்னு பார்ப்போம். ஸோ இங்கே நான் பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், Ctrl V to paste and then press enter. ஓகே. ஸோ இந்த ஷெல் வேற மாதிரி இருக்குது. வெல்கம் டு த அப்பர் கேஸ் ஷெல். ஸோ சம் ட்விஸ்டர்ஸ் இருக்கு. ஆஃப்டர் ஆல் திஸ் கிட் ஸ்டஃப், ஸோ கிட் ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கிட் ஸ்டெப் லெவல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபார் அனதர் எஸ்கேப் குட் லக். ஸோ கமெண்ட்ஸ் யூ மே நீட் டு சால்வ் திஸ் லெவல் எஸ்ஹெச் மேன். ஸோ ஐ திங்க் இந்த ஸ்டெப் இந்த கமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகாது, ஏன்னா வந்து இது வேற ஷெல் இருக்கும். இட் இஸ் அன் அப்பர் கேஸ் ஷெல். ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த $0 கொடுத்தீங்கன்னா வந்து இந்த ப்ரீவியஸ் இதுக்கு வந்துடும். ஐ திங்க் ஸோ $0 டு சேஞ்ச் யூசர் பின் பேஷ். ஸோ இப்போ பார்த்தீங்களா டாலர் சிம்பிள் வந்துச்சு. இப்போ நம்ம பின் பேஷ்க்கு வந்து மாறிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்பர் கேஸ் ஷெல் இது மாதிரிலாம் வருது அப்படின்னா வந்து $0 கொடுத்தீங்கன்னா வந்து பேஷ் ஷெல்க்கு மாறிடும். ஸோ இப்போ கிளியர் கொடுத்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து. ஸோ விச் பேஷ், ஸோ யூசர் பின் பேஷ்க்கு தான் இருக்கும். ஸோ டாலர் சிம்பிள் இஸ் டினோட்ஸ் பின் பேஷ் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம வந்து பேண்டிட் 32ல வந்து இருக்கும். ஸோ 33க்கு எப்படி போகணும் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, cat/etc/bandit pass. பேண்டிட் பாஸ் என்ன பார்த்தனா வந்து எல்லா பாஸ்வேர்டுமே ஸ்டோர் ஆகிக்கிற இடம் தான் வந்து இந்த பேண்டிட் பாஸ் சர்வரில் வந்து. ஸோ நம்மளுக்கு வந்து பேண்டிட் 33க்கான பாஸ்வேர்டு நம்மளுக்கு வேணும். ஸோ பேண்டிட் 33ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். ஓகே, we can successfully get the password. Ctrl C பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேண்டிட் 33. ஸோ பேண்டிட் 33. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த லெவல். ஸோ எக்ஸிட் கொடுத்தா வந்து இந்த ஷெல் வந்து எக்ஸிட் ஆகிடும். இந்த பின் பேஷ் வந்து எக்ஸிட் ஆகிட்டு அந்த அப்பர் கேஸ் ஷெல் வந்துடும். ஸோ இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா வந்து Ctrl C ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ கனெக்ஷன் டு த லாஸ்ட் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ பேண்டிட் 33க்கு வந்து நம்ம லாகின் ஆகும். I think so it is the final level of the machine. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். பேண்டிட் 33 to 34 பார்ப்போம். ஸோ paste it over here. ஓகே, பேண்டிட் 33க்கு வந்துட்டோம். ஸோ at this moment level 34 does not exist yet. ஸோ இந்த பேண்டிட் ஓவர் த வார் கேம்ஸ் வந்து இன்னும் டெவலப்பிங்லேயே தான் இருக்குது, இன்னும் வந்து கம்ப்ளீட் டெவலப் ஆகல. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த ரீட்பி ஃபைல் வந்து இருக்குது, அதை பார்ப்போம். ஓகே, ஸோ இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் சால்விங் த லாஸ்ட் லெவல் ஆஃப் திஸ் கேம். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கேம் சால்வ் பண்ணிட்டோம். At this moment, there are no more levels to play in this game. However, we are constantly working on new levels and will most likely expand this game this more levels soon. So keep an eye out for the announcement for the usual communications channels. In this meantime, you could play some of other war games. ஸோ பேண்டிட் என்ற மிஷின் வந்து இன்னும் டெவலப்பிங் பர்பஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ வந்து முழுசாக வந்து டெவலப் ஆகல. ஸோ இஃப் யூ ஹேவ் அன் ஐடியா ஃபார் அன் ஆசம் நியூ லெவல், ப்ளீஸ் லெட் அஸ் நோ. ஸோ உங்ககிட்ட வந்து வேறு ஏதாவது சர்வரில் வந்து இன்னும் லெவலை கொண்டு போகிற மாதிரி வந்து இருந்தால் அப்படின்னா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார் கேம்ஸில் வந்து இன்னும் நிறைய லெவல்ஸ் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுற பாருங்க, over.org. ஸோ இதில் வந்து பேண்டிட் மாதிரி நிறைய சிடிஎஃப்ஸ் இருக்குது, நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஒன்றுமே வந்து ஒரு இதை டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண வந்து பேண்டிட். ஸோ இந்த மாதிரி நேட்டாஸ் இருக்குது, லிபிட்டான் இருக்குது, கிரிப்டான்னா வந்து ஃபுல்லி என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் பேஸ்டு சிடிஎஃப்ஸாக இருக்கும். ஸோ நாம் இதில் வந்து பேண்டிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பேண்டிட்ன்றது என்னன்னா வந்து ஒரு கமாண்ட் லைன் ஓரியன்ட் கேம்ஸ். ஸோ ஃபுல்லி என்ன ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம், எஸ்ஹெச் வந்து ரிமோட்டாக லாகின் பண்ணி எப்படின்றலாம் கொண்டு போகணும் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம லெவல் 0ல் போகும்போது வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது, எப்படி வந்து லாகின் பண்ணணும், சம் ஐடியாஸ்மே இருக்காமல் இருந்தது. ஸோ இந்த லெவல் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்துருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஐடியாஸ் வந்துருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லா சிடிஎஃப்ஸும் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு லெவலுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நேட்டாஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ இது வந்து ஒரு டெவலப்பிங் அண்ட் வெப்சைட் கேம் நினைக்கிறேன்.
ஸோ NATAS டீச்சர்ஸ் பேசிக் ஆஃப் சர்வர் சைட் வெப் செக்யூரிட்டி. ஸோ ஒரு வெப்சைட்டில் வந்து என்னென்ன பக்ஸ்லாம் இருக்கும் அண்ட் அதில் வந்து எப்படி நம்ம பாஸ்வேர்டில் கெட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு வெப்சைட் பென் டெஸ்டிங் அந்த மாதிரி தான் NATAS. ஸோ இந்த மாதிரி லீவித்தான் வந்து இது என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ டேர் யூ ஃபேஸ் a lot of versions. So difficulty 1/10. Leviathan is a war game that has been rescued for the demise of Incuda.net, previously hosted by Leviathan. Big thanks to the ABC. And இதில் வந்து ஒரு 7 levels இருக்கு. ஓகே, ஸோ செட் ஆஃப் CTF. ஸோ கிரிப்டான் வந்து ஃபுல்லி என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் செட் ஆஃப் லெவல்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து 7 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 0 ஓகே. சம் என்கிரிப்ஷன் பேசிக்ஸ் இப்போ நம்ம அதிலே பார்த்தோம், பேண்டிட்லேயே பார்த்தோம். பேசிக் எக்ஸ்ட்ரா இருந்தால் வந்து எப்படி வந்து அதை டீகோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி 7 டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் மெத்தடாலஜி இருக்கும். நீங்கள் இதில் 7 லெவல்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா வந்து சம் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நார்மியா இருக்குது, வேர்டெக்ஸ் இருக்குது, மேன் பேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களே ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி நிறைய CTFs இருக்குது. உங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மிஷின் பிடிச்சிருந்தா அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேற்கொண்டு இது மாதிரி வீடியோஸ் நிறைய போடணும், CTF பற்றி நிறைய சொல்லணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து CTFன்னு கொடுங்க. எனக்கு வந்து அப்போ தான் தெரியும். ஸோ நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்